ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னை நகரில் மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள சுமார் 500 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில். கல்வெட்டுகளின்படி 1421ஆம் ஆண்டு இத்திருக்கோவில் விஜயநகர மன்னரின் கீழ் பணியாற்றிய பலிஜா செட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்திருக்கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், பக்தர்கள் இங்குள்ள மூலஸ்தானத்தில் வழிபட்டால் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் மற்றும் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆகியோரை வழிபட்ட பலன்களை ஒரு சேர பெறலாம் என்பதே. இது போன்ற பெருமாள் கோவிலை உலகில் வேறெங்கும் தரிசிக்க முடியாது. முதலில் இத்திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பார்ப்போம். புராண கூற்றுப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இத்தலம் ஸ்ரீராமர் திருக்கோவிலாக இருந்தது. ஸ்ரீராமர் கோவில் இங்கிருந்த காரணத்தால் இந்த பகுதி ரகுநாதபுரம் என்றழைக்கப்பட்டது. தேசாயி சமூகத்தை சார்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் பெருமாள் தோன்றி தனக்கென ஒரு திருக்கோவிலை இந்த இடத்தில் கட்டுமாறு கூறினார். பக்தரின் கனவில் பிரசன்னமானதால் இத்தல மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று பெயர் பெற்றார். இங்கு பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தருணத்தில் திருவல்லிக்கேணியிலிருந்த தெள்ளிய நரசிம்ம சுவாமி இங்கெழுந்தருளி அவர் முன்னிலையில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் இத்தலம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவில் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. முதலில் இத்திருத்தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி ஸ்ரீ அஜித் நரசிம்ஹா அவர்கள் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். ஹரே நரசிம்மராமானுஜி. தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் என்று போற்றப்படும் மேற்கு சைதாப்பேட்டையில் வீட்டிலிருந்து அருளாட்சி நடத்தும் அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானம். சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த திவ்யக்ஷேத்திர ரகுநாதபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ராமர் கோயிலே பிரதானமாக முன்பு இருந்ததால் ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு விஜயநகர பேரரசில் பணியாற்றிய பலிஜகுல செட்டியார்களில் குறிப்பாக தேசாய் சமூகத்தவரால் கட்டப்பட்ட சன்னதி இது. ராமர் கோயிலிருந்து இங்கு ரகுநாதபுரம் என்று இருந்த இந்த சன்னதியில் தாயார் எழுந்தருளிய காரணத்தால் இங்கு ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். திருவல்லிக்கேணி அருள்மிகு தெள்ளிய சிங்கர் சுவாமியுடைய சக்தி அந்த காலத்து வழக்கத்தின் பிரகாரம் ஏதாவது ஒரு பெரிய திவ்யதேசம் போன்ற கோயில்களிலிருந்து அவருடைய ஒரு வியக்தியை கலசத்தில் ஆவாகம் செய்து கொண்டு வந்து மகா சம்பரோக்ஷனம் நடத்தினால் விசேஷம் என்பது வழக்கமாக இருந்தது. அதன்படி திருவல்லிக்கேணி திவ்யதேசத்து நரசிம்மருடைய சாநித்தியத்தை ஆவாகனம் செய்த கருத்தால் மூலவர் வெங்கடேஸ்வரன் திருக்கோலத்தில் இருந்தாலும் அவர் கீழ் இருக்கக்கூடிய போக மூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமாள் உற்சவர் அபயஹஸ்தமும் ஆக்வான ஹஸ்தம் வா என்று அழைத்து அனுகிரகம் செய்யும் ஹஸ்தம் ஹரி ஆக்வான ஹஸ்தமுடன் தெள்ளிய சிங்கராக சிங்க முகம் இருக்காது, மனித முகத்துடன் தெளிந்த முகத்துடன் இருப்பதால் தெள்ளிய சிங்கராக எழுந்துள்ள வெங்கட நரசிம்மன் என்ற திருநாமம் மூலவருக்கு. ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் மிகவும் விசேஷமானவர். இந்த தாயாருக்கு பிரதி வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனமும் உத்தர நட்சத்திரத்தின் திருமஞ்சனமும் வெள்ளிக்கிழமை மற்றும் உத்தர நட்சத்திரங்களில் புறப்பாடும் பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாண உற்சவம், நவராத்திரியில் 9 நாள் 9 வித வாகனங்கள் இயந்தருளி உற்சவம் மிக விசேஷமாக நடைபெறுவது சிறப்புக்குரியது. இந்த தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் 26 பிரதட்சணங்கள் வந்து விளக்கிட்டு அல்லது வில்வ அர்ச்சனை செய்து பூக்கும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து வித காரிய சித்திகளும் நடைபெறும். திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கு ஸ்தலவிருட்சமாக செண்பக மரம் இருக்கிறது. பெருமாளுக்கு உகந்த 3 மலர்களில் மிகவும் முக்கியமான மலராக செண்பக மலரை குறிப்பிடுவார்கள். இந்த சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாருக்கு
பிரதிபூரம் அவங்களுடைய நட்சத்திரத்தில் அத்திருமஞ்சனமும் உள்புறப்பாடும் நடைபெறுவது விசேஷமாகும். ஆடிப்புறத்தன்றும் போகி அன்றும் பெருமாளுடன் சேர்த்தியாக புறப்பாடு 4 மாட வீதிகள் ஈட்டத்து மற்றொரு சிறப்பம்சம். பெருமாளுடைய புஷ்கரணிக்கு ராமானுஷ புஷ்கரணி என்று பெயர் இருக்கிறது. இந்த ராமானுஷ புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் முன்பு வந்த சென்னை பெரிய வெள்ளத்தில் சேதமடைந்த காரணத்தினால் மறுபடியும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு மகா சம்ரோக்ஷம் நடைபெற்றது. இப்பொழுது சமீபத்தில் சித்திரை மாதத்தில் உத்தர நட்சத்திரம் என்று பெருமாளுடைய சன்னதிக்கு விசேஷமாக அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷனம் நடைபெற்றது என்ற விசேஷத்துக்குரியது. ஸ்ரீ ரகுநாதபுர கஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ரகுநாதபுர தேசனாகிய ஸ்ரீ வெங்கட நரசிம்ம சுவாமி சன்னதியில் நடைபெறும் உற்சவங்களில் முக்கியமான உற்சவம் ஸ்ரீ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி இங்கு எழுந்தருளக்கூடிய திருவூரல் உற்சவம் ஆகும். தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியிலிருந்து நள்ளிரவு புறப்பட்டு திருமயிலை அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி ஸ்ரீ பேயாழ்வாரின் மங்களாசாசனத்தை கண்டருளி எம்பெருமான் அநேக மங்களாசாசனங்களுடன் மண்டகபடிகளை கண்டருள்வார். இந்த மண்டகபடிகள் அனைத்து பூர்த்தியாகிய பிறகு ஈக்காத்து தாங்கள் இருக்கக்கூடிய அவருடைய நிலத்தில் சர்வநிலம் பார்த்து திருமஞ்சனம் கண்டருளி பிறகு திருமாட வீதி புறப்பாடு கண்டருள ரகுநாதபுரம் எழுந்தருளி இங்கே எம்பெருமானுடைய மாடவீதிகள் எழுந்தருளி திருப்பரிவட்ட மரியாதைகள் பெற்றுக்கொண்டு விடை பெறுவது விசேஷத்துக்குரியது. அவ்வகையில் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள் இங்கே எழுந்தருள உள்ளார். அடியேன் இது போலவே அருள்மிகு மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாளும் ஆனி மாதத்தில் இங்கே எழுந்தருள்வது மற்றொரு சிறப்பாகும். அடியேன் தாசானுதாசன். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். கிழக்கு நோக்கி 87 அடி உயரத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்ட ராஜகோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்களை கொண்டுள்ளது. ராஜகோபுரம் அழகிய கலைநயம் மிக்க சிற்பங்களுடன் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆலய நுழைவாயிலை கடந்ததும் வலதுபுறம் அலங்கார மண்டபம் மற்றும் இடதுபுறம் திருமணப்பள்ளி, ஆலய நிர்வாக அலுவலகம் ஆகியவை அமைந்துள்ளன. நுழைவாயிலுக்கு நேரெதிரே பிரம்மாண்ட கொடிமரம், பலிபீடம் அமைந்துள்ளன. அதையடுத்து மகா மண்டபம் சில படிகள் ஏறிச் செல்லும் விதம் சற்று உயரத்தில் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தின் இருபுறமும் ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்கள், ஸ்ரீ கோவிந்த நாமாவளி போன்றவை அற்புதமாக பதிக்கப்பட்டுள்ளன. பிரதான கருவறை மண்டபத்திற்கு எதிரே கருடாழ்வார் சன்னதி உள்ளது. கருவறை மண்டபம் முன்பு விஜயன், ஜெயன் ஆகிய துவாரபாலகர்கள் காட்சி தருகின்றனர். கருவறை மண்டபத்தில் முதலில் வலதுபுறம் ஸ்ரீராமர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் ஸ்ரீராமர் நின்ற கோலத்தில் சீதா பிராட்டியார் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணருடன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இங்கு காட்சியளிக்கும் ஸ்ரீராமர் தான் முற்காலத்தில் இங்கிருந்த ராமர் கோவிலின் மூலவராக இருந்தவர். 700 வருடங்களுக்கு மேல் பழமையான ஸ்ரீராமர் சிலை இது. இங்கு மூலவர் ஸ்ரீராமர் திருமண கோலத்திலும் உற்சவர் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்திலும் காட்சி தருகின்றனர். ஒரே நேரத்தில் இது போன்ற ஸ்ரீராமனின் 2 கோலங்களை தரிசிப்பது வேறெங்கும் காண முடியாத அற்புதம். இவருக்கு மாதம் தோறும் புனர்பூச நட்சத்திர நாட்களில் விசேஷ பூஜைகள் உண்டு. வருடம் தோறும் ஸ்ரீராம நவமி 10 நாட்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. ஸ்ரீராமர் சன்னதிக்கு எதிரே உள்ள சன்னதியில் ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயராக காட்சி தருகிறார். மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தன்று ஹனுமான் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதை தவிர சேனை முதலியார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. அதை அடுத்து மூலவர் கருவறை சன்னதி அமைந்துள்ளது.
கருவறை சன்னதியில் மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அற்புதமாக தரிசனம் அளிக்கிறார். இந்த சன்னதியில் மூலவரின் பாதத்திற்கு அருகில் அழகிய சிங்கர் எனப்படும் மனித முகம் கொண்ட நரசிம்ஹர் சாந்தமான கோலத்தில் காட்சி தருகிறார். பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு நரசிம்ஹருக்கு பூஜை செய்யப்படுகிறது. மூலவருக்கு செய்யப்படும் பூஜை அனைத்தையும் இந்த நரசிம்ஹருக்கும் செய்யப்படுகின்றன. வெங்கடேச பெருமாளும் நரசிம்ஹரும் ஒரே சன்னதியில் காட்சி தருவதால் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் மற்றும் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ நரசிம்ஹ சுவாமி ஆகியோரை வழிபட்ட பலன்களை ஒரு சேர பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மூலவர் மண்டபத்திற்கு வலதுபுறம் தாயார் மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் முதலில் சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. இவருக்கு பின்புறம் யோக நரசிம்ஹர் காட்சி தருகிறார். பக்தர்கள் இந்த சன்னதியில் உள்ள சக்கரத்தாழ்வாருக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதையடுத்து சர்ப்பதோஷம் நீக்கும் 5 தலை கொண்ட ஆதிசேஷன் சுதை சிற்ப வடிவில் காட்சி தருகிறார். மண்டபத்தின் இறுதியில் கருவறை சன்னதியில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இங்கு வெள்ளிக்கிழமைகளில் தாயாரை வழிபடுவது சிறப்பு. மூலவர் மண்டபத்திற்கு இடதுபுறம் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. இவருக்கு ஆடிப்பூரம் மற்றும் மார்கழி மாதம் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆலயத்திற்கு வெளியே அமைந்துள்ள அழகிய பகவத் ராமானுஜர் நந்தவனம் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆலய தல விருட்சம் செண்பக மரம். ஆலயத்திற்கு வெளியே ஸ்ரீ ராமானுஜர் புஷ்கரணி உள்ளது. இக்கோவில் அமைந்துள்ள சாலைக்கு எதிரே சுமார் 300 மீட்டர் தொலைவில் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. இத்தலத்தில் வெங்கடேச பெருமாளும் நரசிம்ஹரும் ஒரே சன்னதியில் காட்சி தருவதால் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் மற்றும் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ நரசிம்ஹ சுவாமி ஆகியோரை வழிபட்ட பலன்களை ஒரு சேர பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருமணத் தடை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள் இங்குள்ள தாயாரை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் வளாகம் முழுவதும் அற்புத மண்டபங்கள் மற்றும் மண்டப தூண்களில் அற்புத சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இன்றளவும் பழமை மாறாமல் கோவில் வளாகம் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மற்ற கோவில்களில் உள்ளது போல சிறப்பு தரிசன கட்டணம், அர்ச்சனை செய்வதற்கு கட்டணம் என்று எந்த கட்டணமும் இங்கு வசூலிக்கப்படுவது கிடையாது. குறிப்பாக பக்தர்கள் காணிக்கை செலுத்த எந்த உண்டியலும் இங்கு வைக்கப்படவில்லை. ஆலய வளாகத்தில் பல இடங்களில் இந்த அறிவிப்பு பலகைகளை வைத்துள்ளனர். ஆலயத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் முக்கிய விசேஷங்களில் பக்தர்களின் தரிசனத்திற்காக அலங்கார மண்டபம் திறக்கப்படுகிறது. அப்போது உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ பிரசன்ன வெங்கட பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் மற்றும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் எழுந்தருள்கின்றனர். இவர்களுடன் 12 ஆழ்வார்களும் தரிசனம் தருகின்றனர். மண்டபத்தின் உட்புறத்தில் உள்ள சுவர்களில் 108 திவ்ய தேச பெருமாள் தோற்றங்கள் அற்புதமாக அமைந்துள்ளன. ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் 8:30 மணி வரை. ஆலய தொடர்பு
9840980124. இத்திருக்கோவில் சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பேருந்து நிலையத்திற்கு வெகு அருகில் சுமார் 600 மீட்டர் நடந்து செல்லும் தொலைவில் உள்ளது. ஆலய முகவரி: ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவில், பெருமாள் கோவில் தெரு, மேற்கு சைதாப்பேட்டை, சென்னை 6,15,000. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.